தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது மகளிர் உரிமை தொகை 1000 2500 உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி தான், அறிவிப்பு தான். ஆனால் இந்த 1000 ரூபாயே நிறைய பெண்களுக்கு கிடைப்பதில்லை. போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் தகுதி முதல் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கப்படும் சொல்லுது. அப்புறம் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் சொல்லி, தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் என்ன தகுதி, 2-3 தடவை அப்ளிகேஷன் போட்டாங்க. மறுபடியும் அது கலந்தாய்வு கூட்டம் அது இது நல்லா போட்டு 2-3 தடவை அப்படி விண்ணப்பம் கொடுத்தாலும் டெரஸ் வீடு இருக்கிறவங்களுக்கு டெரஸ் வீடு இருந்தால் கிடைக்காது, கார் இருந்தால் கிடைக்காது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கழிச்சு விட்டாங்க. ஏதோ கட்சிக்காரர்களுக்கு மட்டும் நிறைய கொடுத்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு 1000 வந்துட்டுருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்துட்டுருக்குது. மற்ற பெண்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைன்னு சொன்ன பெண்களுக்கெல்லாம் வரல. இப்போ இந்த திமுக தோற்று போனதுக்கும் முக்கிய காரணம் இதுதான். இந்த மகளிர் உரிமை தொகையினால தான் தோற்று போனதுக்கு அது ஒரு காரணம். அதாவது தகுதி என்ன தகுதிங்க, இப்போ நடுத்தர குடும்பம் 10,000 ரூபா கொடுத்தா செகண்ட் ஹேண்டு கார் கிடைக்கிது. வீடு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு டெரஸ் வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு போட்டு கடன் வாங்கி அந்த லோன் வாங்கி அதை கஷ்டப்பட்டு கட்டிகிட்ருக்காங்க. இது ஒரு பெரிய பணக்காரரா நடுத்தர வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு இதாக எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே பண்ணுறதா. இது தகுதி இல்லை உங்களுக்கு வாங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? தகுதி எந்த வகையில் பார்க்கணும்? நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறாங்களா, ரேஷன் கடையில் வேட்டி சீலை வாங்குறாங்களா? அப்படி இருக்கிறவங்க எதுக்கு, பணக்காரர் எதுக்கு வாங்குறாங்க ரேஷன் அரிசியெல்லாம்? அதனால் அதை முதல்ல சிந்திக்கணும். அதனால் இந்த 2500 வரும்போது அவங்க ஆட்சி, முந்தைய ஆட்சி மாதிரியே இவங்களும் ஏமாற்றிட்டு பெண்களுக்கு தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும், முன்னால் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நிச்சயம் பண்ணக்கூடாது. மீண்டும் நல்ல அவங்க எல்லாரையும் கலந்து அவங்களுக்கு முக்கியமாக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி அந்த எல்லா பெண்களுக்கும் 2500 குடும்பத் தலைவிகளுக்கு 2500 கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இப்போ கடைசியாக ஆட்சி முடிகிற வாரத்தில் 5000 ரூபா கொடுத்தாரு முதல்வர் ஸ்டாலின். அப்போது அந்த 5000 வாங்கினவங்க ஏற்கனவே 1000 வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் 5000 கிடச்சிருக்குது. மற்ற பெண்களெல்லாம் அதை பார்த்து பரிதவிச்சு போனாங்க. இந்த ஓட்டு திமுக தோற்றதுக்கு ஒரு முக்கியமான இது ஒரு காரணம். அந்த 5000 கிடைக்காத போனது முக்கிய காரணம். அதனால் அதே வேலையை இந்த தாவேகா அரசும் செய்யக்கூடாது.